இந்து மதத்துல வந்து கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு. விஜய் அவர்களுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு, கடைசி படம் என்று அவர் அறிவித்த படம் ஜனநாயகம் நாளைய தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. நாளைக்குன்னா என்னைக்குன்னு தெரியல. நாளைனா மக்களுக்கு எதிரான திட்டம், மக்களை நாசப்படுத்தும் திட்டம், அதுக்கு பேர் OM. ஆங்கிலத்துல சொல்லும்போது அது OM, ஓம். அது சொல்லும்போது அது ஓம்னு சொல்லும்போது அந்த ஓம் மக்களுக்கு எதிரானது. ஐயா, இதுதான் பெரிய விஷயம். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து பாஜக துடிக்குது, பாஜக அரசு வந்து ஏன் வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், எத்தனைங்க நான் வந்து கடந்த 1.5 வருஷமா அவர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் திமுகவுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம், அந்த இடத்துல முகம் வேற, இந்த இடத்துல முகம் வேற. பாடி ஃபுல்லாக மார்ஃபிங் பண்ண மாதிரி தான். ஒரு மினி திமுக தான் அவர். அந்த தலை இந்த உடலோட நினைய போகிறது. ஆமாம், மிதவாதி, நடுநிலைவாதி. நடுவில் என்ன சொன்னீங்களே அதான் கரெக்டு. கலைஞர் கருணாநிதியை நான் வந்து அவதூறாக பேச வேண்டும் என்று நினைத்தால் வீல் சேரில் வரும் கருணாநிதி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாலினின் தந்தை கருணாநிதி என்று சொன்னாலே போதும் என்று ஸ்டாலின் ஐயாவுடைய வேட்டியில வந்து காபி சிந்திருச்சு. தரையில உட்கார்ந்து அவர் காலடியில உட்கார்ந்து இதை தொடச்சு விட்டார். எந்த அந்த காரணம், கவனக்குறைவு, அந்த 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 போக்கு, அந்த எண்ணப்போக்கு அந்த 41 உயிர்களை பலி வாங்கியதோ, நீ கூட கார்ல போறோம், நம்ம ஒரு வண்டி மோதுது, உடனே நீங்க வண்டி வந்து மோதுச்சுன்னா 4 தட்டு தட்டுனா பரவாயில்லையான்னு என்ன கேட்கக்கூடாது. நீங்க எங்க போனோம் சுத்தி நீங்க அங்கேயே வந்துடுறீங்க. இல்லைங்க, அதான் நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்குது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் உடன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஸ்பெக்ட்ரம் நேயர்களுக்கும் உங்களுக்கும். ஒரு சிறப்பான தமிழர் பொங்கல் தின வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். இல்ல, நான் சொல்றதை கவனிக்கணும் நீங்க. தமிழர் பொங்கல் சார். தமிழர் பொங்கல், அவ்வளவுதான். புரிஞ்சுட்டு சரிங்க. இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நடிகர் விஜய், தலைவர் விஜய், தளபதி வந்து சிபிஐ என்கொயரி போயிட்டு வந்திருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், பாஜக கூட்டணி ஒரு பக்கம், காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போறாருன்னு ஒரு பக்கம். இதற்கிடையில மாட்டிக்கொண்ட அவருடைய ஜனநாயகன் பட ரிலீஸ். என்ன நடக்கிறது உங்களுடைய பார்வையில்? ஏதோ வந்து பாஜக, மத்தியில் உள்ள பாஜக விஜய் படத்தை வந்து வரவிடாமல் செய்கிறது என்பதை போல திமுக காரர்கள் வேணும்ட்டே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா திமுக காரங்களும் வரவிடாம பண்றாங்க, இன்னொரு குரூப் திமுக காரங்க தான் பண்றாங்கன்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி பாஜகனா சென்சார் போர்டு என்பது மத்திய அரசு கீழே வருது அப்படிங்கிறதுனால, மத்திய அரசு கீழே வருதே தவிர உண்மையிலேயே பார்க்க போனா அது வந்து அட்டானமஸ் பாடி, அது வந்து அவர்கள் முடிவு செய்வது தான். இதுல பாஜக அமித்ஷா அளவுல ஏதோ மோடி அளவுல வந்து விஜயை வந்து அதாவது அடிக்கணும் அரசியல் ரீதியா அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே நகைப்புக்குரிய கேலிக்குரிய விஷயம். சென்சார் போர்டு வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது, முற்றிலுமா மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு முற்றிலுமாக கிடையாது. மத்திய அரசுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு பண்ணலாம். அது எதனால சொல்றோம்னா, அங்க யார அப்பாயிண்ட் பண்றாங்களோ அந்த அப்பாயிண்ட் கிட்டத்தட்ட தமிழ்நாடு சென்னை சென்சார் போர்டுல மட்டும் 100 பேர் மெம்பர் இருக்காங்க. அதாவது இந்த கமிட்டி உறுப்பினர். இந்த 100 பேர்ல யாரோ ஒரு 5 பேரை கூப்பிட்டு தான் வந்து அந்த படத்தை பார்க்க சொல்றாங்க. அதை வந்து அந்த பாலமுரளி ஐஏஎஸ்ன்னு இப்போ இருக்காரு, இளைஞர். எனக்கு தெரிந்தவரை அவர் இதுவரை அவர் மீது எந்த விதமான சர்ச்சையோ ஊழல் குற்றச்சாட்டோ எதுவும் இல்லாமல் நேர்மையானவர் என்று பெயர் பெற்றவர். ரொம்ப வயதெல்லாம் இல்லை, ஒரு 40களில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அதாவது நம்ம சில பேர் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு ஒரு சார்பு இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிறதா தெரியல நமக்கு தெரிஞ்சவரை. அப்போ இதுல வந்து ஏதோ சில குறைபாடுகள். இப்போ நீங்க சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்து
அவருடைய கொடியில கூட அண்ணாதிரி ஏற்றுவோம். இப்போ இங்கே வரும்போது தான் நம்ம அந்த ஜனநாயகன் படத்துக்கு வரோம். ஏன்னா இப்போ விஜய் நீ கரண்ட்ல பேச ஆரம்பிச்சா ஜனநாயகம் தான் முதல்ல வந்து நிற்கும். இந்து மதத்துல வந்து கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு, நம்பிக்கை. மற்ற மதங்கள்ல எப்படி இருக்குன்னு எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. இருந்தால் கூட சில விஷயங்கள் வந்து அப்படி அமையும்னு சொல்லுவாங்க. அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு. விஜய் அவர்களுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு. கடைசி படம் என்று அவர் அறிவித்த படம் ஜனநாயகம் நாளைய தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. நாளைக்குன்னா என்னைக்குன்னு தெரியல. நாளைனா எதிர்கால தீர்ப்பு, அடுத்த வாரம் நாளைக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை. இந்த ஜனநாயகம் படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் கமிட்டியில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 5 பேரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து பார்க்க சொல்லுவாங்க. அவர்கள் அதில் உள்ள குறைபாடுகள், இப்போ அந்த படத்தில் கூட 27 கட்டு, 50 இடத்துல மியூட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் சில ஏதோ குறைபாடுகள், கருத்து வேறுபாடுகள் அங்கே இருந்ததாக தெரிகிறது. இதில் என்ன அப்படின்னு 2 இது கேட்டிங்கன்னா, அதில் வந்து அவர் விஜய் மீது உள்ள வழக்கம் போல கரூரில் எப்படி கவனக்குறைவோ அதை கவனிக்காமல் விட்டது அவர் தவறோ. அந்த பக்கத்தில் சதி பண்ணாங்க, அவங்க வேணும்னு செஞ்சாங்க, காவல்துறை வந்து சிக்க வைத்தது என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாம் வந்து புரிந்து கொள்கிறோம். அது உண்மையாகவே அப்படித்தான் நடந்ததா என்பது விசாரணையில் தெரியவர். அதனால தான் புரிந்து கொள்கிறோம்னு சொல்றோம். ஓ, இப்படி இருந்திருக்குமோ என்ற யூகம் எல்லாருக்கும் இருக்கு தமிழ்நாட்டில். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணாரு, நான் ஒரு சிறு பட தயாரிப்பாளர், 3 படம் தயார் பண்ணேன். கையில் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காம ரிலீஸ் டேட்டை எப்படி தியேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அப்படி பண்ணீங்கன்னா அது யாருடைய தவறு? சென்சாரில் வந்து இவ்வளவு நீங்கள் அப்ளை பண்ணி இவ்வளவு நாளுக்குள்ள உங்களுக்கு கொடுக்கணும்னு எந்த ஒரு விதிமுறை, ஒரு டைம் லைன் வந்து கிடையாது. கோர்ட்டில் கேஸ் போடுறீங்க சார், 20 வயசுல ஒருத்தன் எழுத்து விட்டு பொண்ணை பார்த்து கண்ணடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து அவனை வந்து வழக்கு போட்டாங்க. 80 வயசுல வந்து ஜட்ஜி கேட்டாரு, 80 வயசாகுது, வழக்கு தொடர்ந்து நடக்குது, 80 வயசாகுது, எழுத்து விட்டு பொண்ணை பார்த்து கண்ணடிச்சிருக்கேன், உனக்கு வெக்கமா இல்லையா இந்த வயசுல? இவரான கண்ணடிச்சது கரெக்டு தான், ஆனால் அது அடிச்சிருக்கும்போது 60 வருஷத்துக்கு முன்னால வழக்கு இவ்வளவு நாளாக நடக்குது. காமெடியா சொல்லுவோம். இப்படி இப்போ வழக்கு போனீங்கன்னா இவ்வளவு நாள்ல வந்து ஹியரிங் வரும் அப்படின்றது ஏதாவது ஒரு இருக்கா? இந்த டேட்டுக்குள்ள முடிக்கணும்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இது தெரிஞ்சதானே சார் வழக்கு போட்டிருப்பாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, இதே பிரச்சனை பராசக்திக்கு இருந்தது. அந்த இந்திய எதிர்ப்புன்னு வரும்போது அந்த காங்கிரஸை பத்தி சொல்லும்போது மிஞ்சி போன, அதாவது சென்சார் கட்டை தாண்டிய வசனங்கள் இப்போ வெளியில சில விமர்சனங்களை சந்தித்து காங்கிரஸ் கோபத்தை இதுக்கு முன்னால இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அவர் ரொம்ப ப்ரூட்டலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட 25-30 கட்டு அதெல்லாம் வந்து காமிச்சாங்க. அப்படி அது கட் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதை கட் பண்ணோன்னு நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு ரெஃபர் பண்றோம்னு சொன்னபோது ரிவைசிங் கமிட்டிக்கு போக பராசக்தி வந்து ரிவைசிங் கமிட்டிங்கிறது மும்பையில், அங்க போய் அதுல வேற யாரோ ஒரு 5 பேர், இந்த 5 பேர் இல்லாம வேற யாரோ அங்க இருப்பாங்க, பாம்பேல இருக்கிறவங்க, அது தமிழ் புரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க, தமிழ் தெரிந்தவர்கள் பார்க்க சொல்லி அதுக்கப்புறம் அந்த கட்டு, அவங்க சொன்ன கட்டையும் பராசக்தி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. விஜய் என்ன பண்ணிட்டாரு, அதை செய்திருந்தால் பொங்கலுக்கே கூட ஏதோ 9ஆம் தேதிக்கு பதிலாக ஒரு 2 நாள் 3 நாள் முன்ன பின்ன வந்து வந்திருக்கும் படம். ஏன்னா ரிவைசிங் கமிட்டியில் அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தாலோ, இல்லை நீதிமன்றத்தில் வந்து நான் ரிவைசிங் கமிட்டி அனுப்புகிறேன், ஆனால் அதுக்கு வந்து இவங்க 15 நாள் 30 நாள்னு கேட்குறாங்க, அவ்வளோலாம் இல்லை, ஒரு 2 நாளில் பண்ணி இந்த பொங்கலுக்கு கொண்டு வரணும், அப்படி செஞ்சிருக்கலாம். அதை வந்து ஏதோ ஒரு தனக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக, ஒரு அரசியல் ரீதியாக காண்பிப்பதற்காக அவர் வந்து மேலும் மேலும் வழக்குன்னு போகும்போது எல்லா இடத்துலயும் அந்த ஈகோ பிரச்சனை வரும்ல. அந்த கட்டில் வரும்போது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒன்று வந்து இந்த இராணுவ படைத்தளங்களை பற்றி சின்னங்கள்லாம் சில அமைப்பு அதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ஏதோ படத்தில் வந்து அவருடைய மகள் வந்து அதில் சேரணும்னு போடுறாங்க, ஏதோ ஒரு கதை களம் அந்த மாதிரி. அப்போ இராணுவ தளங்களையோ இராணுவ சின்னங்களையோ நீங்கள் காண்பிப்பதாக இருந்தால் அவர்களிடம் என்ஓசி வாங்கணும்.
அமரன் படம் எடுத்தாங்க. ம். முகுந்த் வரதராஜன் என்ற ஒரு உண்மையிலேயே நடந்து இறந்து போன ஒரு ராணுவ வீரருடைய வீரருடைய கதை. அதுல நிறைய அந்த அது காண்பிப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், காட்சி அமைப்புகள் நேச்சுரலா வரும். அவங்க என்ன பண்ணாங்க, சென்னையில ராணுவ தளம் இருக்கு, தாம்பரத்துல இருக்கு, செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கு, எங்க அனுமதின்னு தெரியல, அது எங்கேயோ அதை கொடுத்து வாங்கி என்ன பண்ணாங்க, ப்ரீவியூ போட்டு காமிச்சாங்க அவங்களுக்கு, ராணுவ வீரர்கள் அதிகாரிகளுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷலா பண்ணணும்னு இல்லை, ஏதாவது பிரச்சனை இருந்தால் இன்னைக்கே சொல்லிடு. இத்தனைக்கும் எப்போ சென்சார் சர்டிஃபிகேட் வந்த பிறகு போட்டு காமிச்சிருக்காங்க ப்ரிவியூ. ஏன்னா நாளைக்கு ஒருத்தன் டாலார்னு வந்து நாளைக்கு காலையில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது கோர்ட்டுக்கு போய் பொக்குன்னு ஒரு தடை வச்சுட்டான்னா, அப்போ அவங்களுடைய சேஃப்டிக்காக சென்சாருக்கு முன்னால் வந்து என்ஓசி வாங்கினது மட்டும் இல்லாமல் சென்சாருக்கு பின்னாலையும் போட்டு காமிச்சிட்டாங்க. விஸ்வரூபம் படத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் வந்து என்ன பண்ணாரு, சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் சில இஸ்லாமிய இயக்கங்கள் பிரச்சனை பண்ணாங்க. வேற வழி இல்லாம அவர் என்ன பண்ணாரு, ஒரு 10 இஸ்லாமிய இயக்கங்களை அவங்கள கூப்பிட்டு அவங்கள போட்டு காமிச்சு, இதுல உங்களுக்கு எது வந்து ஆட்சேபம் இருக்கக்கூடியதுன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு சில பேர் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, சில பேர் இருக்குன்னாங்க. அதை வந்து அவர் வந்து நடைமுறைப்படுத்தினார். அவர் வருஷத்துல கூட நாட்டை விட்டு ஓடி போறேன்னு சொன்னாரு, அது வேற விஷயம். ஆனால் கடைசியில் எப்படியோ வந்து பணம் வந்தது. அதே மாதிரி இவர் அந்த ராணுவ என்ஓசி வாங்கல. அது வாங்காதது யார் தவறு? இரண்டாவது, இந்து மத உணர்வுகளை அப்படின்னு சொல்லும்போது அது இந்து மத அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம புண்படுத்துவதாக யார் சொல்றாங்க? டெல்லியில் இருந்து ஆஜராகிய துஷார் மேத்தா என்கிற சொலிசிட்டர் ஜெனரல், நம்ம இந்தியாவிற்கான சொலிசிட்டர் ஜெனரல். அப்படி வந்து அவர் வந்து விஜய் வந்து பாஜக, அமித்ஷா, மோடி அவர்கள் எல்லாம் தலையிட்டு விஜயோட வளர்ச்சியை தடுக்கிற அளவுக்கு விஜய் வந்து இன்னும் பெரிய தலைவர் இன்னும் ஆகல. சரி, இங்கதான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இந்த கரூர் பிரச்சனை நடக்கும் பொழுது விஜய் வந்து கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னதாகவும், அந்த ஒரு வாக்குறுதியை நம்பி வந்து சரி உங்களை காப்பாத்தி விட்டதாகவும், இப்ப கொஞ்சம் பிரச்சனையில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த உடனே மறுபடியும் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றவரை வழிக்கு கொண்டு வரேன், தண்ணியா காட்டுறேன், இப்ப நான் உனக்கு தண்ணி காட்டுறேன் பாரு, தண்ணி காட்டுறேன்னா தண்ணி குடிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து இப்படி பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு உங்களுடைய வருது? அரசியல்ல அப்படி பண்ணினா என்ன தவறு அப்படிங்கிற கேள்விதான் வரும். ராஜதந்திரம். ஏங்க, என்னுடைய கல்லறையில் கூட நான் வந்து திமுகவுடன் சேர மாட்டேன், இன துரோகி கருணாநிதி அப்படின்னு சொன்ன வைகோ இன்னைக்கு எங்க நிக்கிறாரு? திமுகவின் ஊழலை வந்து எதிர்ப்பதற்காகவே, ஒழித்து கட்டுவதற்காகவே டார்ச் சின்னத்தில் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கி உள்ளேன். கலைஞர் கருணாநிதியை அவமானப்படுத்த வேண்டும் என்றால் அவர் வீல் சேரில் வருவார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் கேட்கிறார், நீங்கள் அவர் வந்து வீல் சேர்ல வராருன்னு சொல்றீங்களா, அது வந்து அவரை ஏதோ குறைச்சு சொல்ற மாதிரி அப்படின்னு யாருன்னு. கலைஞர் கருணாநிதியை நான் வந்து அவதூறாக பேச வேண்டும் என்று நினைத்தால் வீல் சேரில் வரும் கருணாநிதி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாலினின் தந்தை கருணாநிதி என்று சொன்னாலே போதும் என்று கமலஹாசன் அவர்கள் பேசினார். நீங்க சொன்ன 2 பேர்ல ஒருத்தர் வந்து கேக் கூட்டியிருக்காரு, இன்னொருத்தர் தோரணம் கட்டிட்டு இருக்காரு. அதே சரியா? இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாங்க? ஒருத்தர் கேக் ஊட்டினது பரவாயில்ல, மேடையில வந்து ஸ்டாலின் ஐயாவுடைய வேட்டியில வந்து காப்பி சிந்திருச்சு, டீயோ காப்பியோ, தரையில உட்கார்ந்து அவர் காலடியில உட்கார்ந்து இதை தொடச்சு விட்டார் வைகோ. திமுக தலைவர்களுக்கு திமுகவினரே இவ்வளவு லாயலா இருப்பாங்களான்னு தெரியல. வாய்ப்பு இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன்ல நம்ம வரும்பொழுது இந்த இரண்டாவது வந்து மத உணர்வுகள், நீங்க வந்து அரசியல் ரீதியாக வந்து அன்னைக்கு வந்து உண்மையிலேயே விஜய் செய்த கவனக்குறைவு நம்பர் 1 கரூர்ல. ஏன் 10,000 பேர் தாங்குமான்ற இடம் உனக்கு வந்து நிச்சயம் உனக்கு தெரியல, ஐடியா இல்லைன்னா ஏதாவது சொல்லணும். சில பேரை என் வயசுக்கு அப்படி சிலது வந்து பழமொழியை மாற்றி சொன்னாதான் நாகரிகம். தானும் பண்ண மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அது எதுக்கோ சொல்லுவாங்க. நான் சொல்றது எந்த விஷயத்துக்கும் தானும் செய்ய மாட்டான், மற்றவங்களையும் செய்ய விட மாட்டான். அந்த மாதிரி உனக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கணும். உனக்கு தெரியலன்றது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு? தெரிஞ்சவங்க கிட்ட
யாருக்கிட்ட கேட்டாரு? மூசி ஆனந்த், ஆதவர்ஜுனா தெரிஞ்சவங்க கிட்டன்னு சொல்றேன். அது ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வந்து இந்த வார்த்தைகளை வச்சே நீங்க முடிவு பண்ணிடுவீங்க போல இருக்கு. என்ன மாட்டி விடாதீங்க. இல்லைங்க, இல்ல அறிவாளியன்னு சொன்னா என்ன மாட்டி விடாதீங்க. உங்க வாயில இருந்து ஏதாச்சும் எடுக்கலாம்னு இப்போ பாக்குறேன். ஒரு அறிவாலயம்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதனால வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு நிறைய அறிவு இருக்கும், சில பேருக்கு சுமாரா இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த ஜென்மத்தில் அது வாய்ப்பு இல்லைன்னு இருக்கும். இவர் வந்து அன்னைக்கு அந்த நடந்தது இல்லை, அன்னைக்கு நைட்டு மட்டும் இவர் போய் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஆஸ்பத்திரியில் படுகாயம் அடைந்தவர்கள் இல்லை இறந்து போனவர்கள் குடும்பத்தினர் பக்கத்துல போய் நின்று நடந்ததுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இது என்னுடைய தவறு இல்லை, இருந்தாலும் தார்மீக பொறுப்பு என்னுடையது, என்னை பார்க்க வந்தீர்கள், அதனால வந்து இது வந்து ஏதோ என் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பாக நான் கருதுகிறேன். ஆஸ்பத்திரியில் நின்றுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல. திருச்சி ஏர்போர்ட்ல வந்து கேட்டாங்கல்ல நிருபர்கள், தப்பித்து ஓடிவிட்டார், தவிர்த்து விட்டு ஓடிவிட்டார். மறுபடியும் சென்னை ஏர்போர்ட்ல கேட்டாங்க, அங்கேயும் 1.5 மாசம் அமைதியா இருந்தீங்களே. அப்ப தவறு எங்க ஆரம்பிச்சதுன்னா, கவனக்குறைவு, லேட்டா வந்தது, அவங்கள நம்பி. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்றது தெரியலன்னா அரசியலுக்கே வரக்கூடாது. கால் வைக்கிற இடம்லாம் கன்னிவடியா இருந்தா அவரு என்ன சார் பண்ணுவாரு? கூட இருக்கிறவங்க சரியில்லை, இல்லைங்க, அரசாங்கமும் சரியில்லை, தொண்டர்களும் சரியில்லை. அதெல்லாம் தெரிஞ்சுதானே அரசியலுக்கு வர்றீங்க. உங்களை யாராவது அரசியலுக்கு வரலன்னு சொல்லி யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? நீங்களா தானே வரீங்க. எனக்கு இன்னும் பல படங்களை என்னால நடிக்க முடியும், அதெல்லாம் நான் விட்டுட்டு எனக்கு வருஷத்துக்கு இவ்வளவு கோடி ரூபாயை விட்டுட்டு நான் வரேன்னு சொல்றீங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த நீங்க அது வந்தீங்கன்னா, அதாவது ஏதோ சொல்லுவாங்க பி அ ரோமன் ரோமன் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரோமாபுரிக்கு வந்து விட்டால் நீங்கள் ரோமனாக தான் இருக்க வேண்டும். நாய் வேஷம் போட்டாச்சுன்னா குலைச்சுதான் ஆகணும். மியாவுன்னு கட்டினீங்கன்னா வித்தியாசமா தான் பார்ப்பான். நடந்தது தவிர்க்க முடியாமல் நடந்தது என்று கொள்ளலாம், இல்லை தவறு இல்லை விபத்துன்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு பிறகு அவர் நடந்து கொண்டது அந்த தவறை விட விபத்தை விட விபரீதமானது, மோசமானது. எதிர்பாராமல் நடந்தது. விபத்துனாலே அப்படிதான், எதிர்பாராமல் நடந்ததுதான். கவனக்குறைவுகள் இருக்கும். நீ கூட கார்ல போறோம், நம்ம ஒரு வண்டி மோதுது, உடனே நீங்க வண்டி வந்து மோதிச்சுன்னா 4 தட்டு தட்டுனா பரவாயில்லையான்னு கேட்க கூடாது. நீங்க எங்க போனோம் சுத்தி நீங்க அங்கேயே வந்துடுறீங்க. இல்லைங்க, அப்படிதான் நாட்டு நடப்பு, அப்படிதான் இருக்குது. 4 தட்டு தட்டுனா பரவாயில்ல அப்படிங்கிறது தான் வந்து சட்டத்தை மாத்த அநேகமா மாத்திடுவாங்க. நல்ல வேலை மத்திய அரசுல போய் உட்கார்ந்தாங்கன்னா 4 தட்டு தட்டுனா தப்பு இல்லை அப்படின்னு ஒரு இபிகோ பிஎன்எஸ் அதை மாத்திரலாமே. அதை விடுங்க. அப்போ நீங்க அப்ப நடந்து கொண்ட முறை அதுல வந்து தவறி இருக்கிறது. இப்ப ஜனநாயகனுக்கு வர்றோம். ஜனநாயகன்ல வந்து அந்த மத உணர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது நான் கூட என்ன மத உணர்வுகள் அப்படின்னு சொல்லி என்ன இருக்க முடியும்? தேர்தல் சமயத்துல எந்த மதத்தையும் வந்து பகச்சிக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. அரசியல் ரீதியா பொதுவா யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க. அப்படி என்னன்னு பார்க்கும்பொழுது சொலிசிட்டர் ஜெனரல் என்ன அங்க வந்து பேசினாரு அப்படிங்கிற வாதத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள நம்ம நண்பர்கள் மூலமாக நிறைய பேர் அங்க போய் குழுமி இருந்து அவர் அங்கிருந்து வீடியோல பேசுறது கேட்கறது, வழக்கறிஞர்கள் ஆர்வத்தினால இருப்பார். நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க. பேசின போது சொன்னாங்க, வில்லன் வந்து தர்மேந்திரா அவர்களுடைய மகன் பாபி தியோல் அவர்கள் வில்லனாக நடித்திருக்கிறார். அனிமல் படத்துல நடிச்சவர். பாபி தியோல் அவர் வில்லனாக இந்த படத்துல வர்றாரு. அவர் வந்து ஒரு திட்டம் தீட்டுறாரு. வில்லன் திட்டம் தீட்டினா ஏதோ கொலை, அதாவது தப்பான விஷயங்களுக்கு, அதுதானே வில்லன் பொதுவா. ஆனா ஒரு பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல்ஸ் இருக்கிறவன் தான் ஹீரோன்னு வந்துருச்சு, ஒரு ட்ரெண்டு. இருந்தா கூட ஒரு அதாவது இப்ப எம்ஜிஆர்லாம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோனா நல்லவரா இருப்பார், வில்லன்னா கெட்டவரா. இப்படி ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. இந்த ஃபார்முலா நாளடைவில் மாறிக்கிட்டு வருது. அது காலத்தின் கட்டாயம்னு சொல்லலாம். அப்போ அந்த வில்லன் வந்து வைக்கிற அந்த ஒரு திட்டம் மக்களுக்கு எதிரான திட்டம், மக்களை நாசப்படுத்தும் திட்டம். அதுக்கு பேர் OM. ஆங்கிலத்துல ஆபரேஷன் ஏதோ ஒரு மாஸ்டர் அந்த மாதிரி ஏதோ சொல்லும்போது அது OM. ஓம். இதை வந்து
அது சொல்லும்போது அந்த ஓம்னு சொல்லும்போது அந்த ஓம் மக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரை இடிக்கிறீர்கள், யாரை நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள், எதை விமர்சனம் செய்கிறீர்கள்? பாஜகவை விமர்சனம் செய்வதாகவோ RSS விமர்சனம் செய்வதாகவோ நினைத்து அது நான் நிறைய பேருக்கு சொல்றது. அப்ப நீங்க சொல்ற இந்த ஓம்ன்ற ஒரு கான்செப்ட் படத்துல இருக்குயா. அந்த இங்க ARL சுந்தரேசன் அவர்கள், வழக்கறிஞர் திரு ARL சுந்தரேசன், அவர் கொடுத்த அஃபிடவிட்ல இருக்கு. சார் இது எப்படி சார் இது ஒரு கால்குலேட்டர் ரிஸ்கா கூட தெரியலையே சார். ஒட்டுமொத்த இந்துக்களுடைய நம்பிக்கையே குலைக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமாச்சே சார் இது. ஐயா, இதுதான் பெரிய விஷயம். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் பாஜக துடிக்குது, பாஜக அரசு ஏன் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், யார் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் பாஜக என்பது இந்துத்துவாவை அடிப்படையாக கொண்ட கட்சி. நிச்சயமாக. RSS என்பது இந்துத்துவாவை அடிப்படையாக கொண்ட இயக்கம். இதுல ஒண்ணு யாரும் அவங்களும் இல்லைன்னு சொல்ல போறது இல்லை, வேற யாரும் இல்லைன்னு சொன்னாலும் நம்பவும் போறது இல்லை. இந்துத்துவாவை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னதுனால மற்ற மதங்களுக்கு எதிரானதுன்ற அர்த்தம் இல்லை. அதே பாஜக தமிழ்நாட்டுல CM இப்ராஹிம், வேலூர் இப்ராஹிம் இருக்காரு, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, அது இருப்பாங்க. அங்க கூட மத்திய அமைச்சர்கள் கூட இஸ்லாமியர்கள் 1-2 பேர் இருப்பாங்க, அது வழக்கமான. ஆனால் அடிப்படையில் அது ஒரு இந்து மதத்தை போற்றும், இந்து மதத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி. என்ன தவறு? இந்த நாட்டில் ஏறத்தாழ 80%, 75-80% இந்துக்கள் இருக்காங்கன்னா அது அந்த இந்துத்துவா என்றது என்ன தவறு? அந்த மாதிரி மத உணர்வுகளை அந்த இடத்துக்கு வரும். மத உணர்வுகளை புண்படுத்தினார்கள் வரும்பொழுது இவர் மத உணர்வை புண்படுத்துகிறார். இப்ப இந்த இடத்துலதான் பாஜகவிற்கு என்ன கோபம் வந்திருக்கலாம். அரசியல் இல்லையா என்பது ஒரு பெரிய சர்ச்சை. சிம்பிளான விஷயம், ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறேன், எனக்கு ஒரு 3 நாள்ல படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, 4 நாள்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாம உயர் நீதிமன்றம் போய் அங்க அடிபட்டு இப்ப மறுபடியும் உச்ச நீதிமன்றம் போய் அடுத்த 1 மாசத்துக்கு அதை வரவிடாம, வரத்துக்கு வாய்ப்பு இல்லாம இல்ல தள்ளி போடுறது. என்னை பொறுத்தவரை ஜனநாயகன் படம் எப்போ வந்தாலும் விஜய் ரசிகர்கள் அதை கண்டு ரசிப்பார், தேடி தேடி போய் பார்ப்பார்கள். இப்போ பொங்கலுக்கு இப்போ பராசக்தியோட போட்டியா வந்ததுனாலதான் அப்படின்றான் ஒன்றும் இல்லை. விஜய்க்கு என்று ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. அந்த பட்டாளம் ரசிகர்கள் கூட்டம் நிச்சயமாக எப்பொழுது அந்த படம் வந்தாலும், பிப்ரவரியில வந்தாலும் சரி, இல்ல அடுத்த 1 வாரத்துல வந்தாலும் சரி, போய் பார்ப்பார். அதை வெற்றி படமாக, வணிக ரீதியாக வெற்றி படமாக ஆக்குவார்கள். மறுபடியும் போய் கூட அதை 4 தடவை போனாங்கன்னா அதுக்கு வணிக ரீதியாக வெற்றி பெறும். அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு கொண்டு போயிருக்க வேண்டாம். எங்க பராசக்தி திமுக ஆட்சியில ஆட்சியாளர்களே தயார் செய்யக்கூடிய ஒரு படம். அவங்களே அந்த கட்டு எங்கெல்லாம் பண்ணணுமோ அந்த கட்டை பண்ணிட்டு ரிவைசி கமிட்டிக்கு கம்முன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதை தாண்டி அதில் காங்கிரஸை புண்படுத்தும் வசனங்கள் இருக்கிறது என்றால் அது தனி அரசியல். மத உணர்வை இல்ல இந்த டெக்னிக்கலா இப்ப அமரன் படத்துல அவங்க முன்னால NOC வாங்கின மாதிரி வாங்கி இருக்கலாம். இதெல்லாம் அவர் இதுதான் சொல்றேன். கரூரில் தொடங்கிய கவனக்குறைவு ஜனநாயகன் படத்திலும் அந்த கவனக்குறைவு அவரை சுற்றி உள்ளவர்கள் அவருக்கு இன்னும் சரியான ஆலோசனைகளை சொல்வதில்லை. சரி, அரசியல்ல தான் சொல்லலைங்க, சினிமாலையாவது சொல்லலாம். அதுல வேற அவருக்கு ஒரு பிரச்சனை. இப்ப இவங்க பண்றது இதான்னா, இவர் என்ன பண்றாரு, இந்த பிரம்மாண்டமா ஓட வைப்பதற்காக இப்படி ரிவைசி கமிட்டிக்கு போகாம பாரு, நான் எவ்வளவு பெரிய பிஸ்தா பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக பார்த்தா, அப்போ மக்கள் ரைட்டு சார். அப்படியா இருந்தா அன்னைக்கு 1.5 மாசம் வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அன்னைக்கு உங்க வீரத்தை காமிச்சிருக்கலாமேன்ற ஒரு விமர்சனம் எழத்தானே செய்யும். கண்டிப்பா சார். 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு பொதுவா இது மாதிரி தள்ளி ரிலீஸ் ஆன எந்த படமும் வணிக ரீதியா வெற்றி பெற்றது இல்லை. பட பேர் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தள்ளி போடப்பட்டு ரிலீஸ் ஆன, நீங்க ப்ரொடியூசராக இருந்தவர், தள்ளி போடப்பட்டு ரிலீஸ் ஆன எந்த படமே பெருசா ஓடினது இல்லை. 1. 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த படத்தை லேட்டா ரிலீஸ் பண்ண வைக்கிறது மூலமாக, ஐயோ இவருடைய படத்தை இப்படி கொடுமை பண்றாங்களே, தலைவர் எலெக்ஷன்ல நின்னதாலதான் இவர் இப்படி டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்ற ஒரு அனுதாபத்தை தேடி நகர்றாரா? அதான் சொல்றேன், அரசியல் சொல்றேன். நீங்க சொல்றதான் நான் சொல்றேன். அந்த அனுதாபம் வரும் என்று நினைத்து அவர் அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு போகாமல்
பிடிவாதமாக போகிறார் என்றால் ஒரு அஜெண்டா, ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு மறைமுகமாக அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அந்த பிடிவாதமாக இருக்கிறார். இதனால் கிடைக்கக்கூடிய அரசியல் லாபத்தை நினைத்து இப்போ விஜய்க்கு 500 கோடி என்பது 500 கோடி பட்ஜெட்டுன்னு வழக்கமாக சொல்லுவாங்க. அது அப்படி தான் வழக்கமாக சொல்கிறது. எல்லா தயாரிப்பாளர்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. 500 கோடின்னு சொன்னால் அதில் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிறத டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் மனசில் வருது. அதே மாதிரி கலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் சுமாராக தான் வந்ததுன்னா ஓகோன்னு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த கருப்பை வெள்ளையாக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, அந்த ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்ணால் அடுத்த படம் புக் ஆகும். ஒரு இமேஜ் தானே. கண்டிப்பாக 100 கோடி கொடுத்து ஒரு ஹீரோவை படுறாங்க, படம் சரியாக போகலை, அடுத்த படத்தில் 100 120ன்னு கேட்க முடியுமா? 100 தரமாட்டான். 50 வாங்கிக்க, 60 வாங்கிக்க, இல்லைன்னா விட்டுருனா அவரை பார்க்குறேன் அப்படின்னு போயிடுவான். இது ஃபீல்டில் உள்ள, களத்தில் உள்ள யதார்த்தம். இவர் அப்படி செய்திருப்பாரோ? இது அரசியலுக்காக ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கலாமே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. போயிருந்தா என்ன சொல்லியிருக்க போகிறாங்க? அந்த ஓமை கட் பண்ண சொல்லியிருக்க போகிறாங்க. அந்த இராணுவ இதில் போய் இப்போ அவர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இத்தனைக்கும் பிறகு உச்சநீதிமன்றம் இது ரெண்டையும் முடிச்சுட்டு வாப்பான்னு சொன்னால் இன்னொரு 1 மாதம் ஆகும் படம் வரத்துக்கு, இல்லையா? நீங்கள் எதை நினைத்து எதை செய்ய போனீர்களோ அதுவே உங்களுக்கு எதிர்மறையாக முடியும். சார், ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுமான்னு கேட்குறீங்களா? தேர்தலுக்கு முன்னால ரிலீஸ் ஆயிடும். தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால ரிலீஸ் ஆகுமா என்பது தெரியல. ஆனா தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி 2 வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முன்னால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓம் சர்ச்சை பத்தி சொன்னீங்கல்ல சார், இப்படி வரும்பொழுது ஏற்கனவே ஒரு புகார் இருக்கு, அதுல எந்த அளவு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே நடிகர் விஜய் நடிக்கக்கூடிய படங்கள்ல, நடித்த படங்கள்ல பெரும்பாலான கிறிஸ்துவ அந்த கிராஸ் குறியீடு தான் அதிகமா யூஸ் பண்ணப்பட்டதுன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் படத்துல மாலை போட்ட ஒரு நபர், ஐயப்பனுக்கு மாலை போட்ட ஒரு நபர் மாலை போட்டிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை நடிகர் விஜய் கொம்பு எடுத்து செம்ம வெளுத்து வாங்கின ஒரு காட்சியும் வைக்கப்பட்டது. அப்பவே பாத்தீங்கன்னா இது மாதிரி சீனியர் லெவல் இருக்கக்கூடிய நடிகர்கள் அடுத்த மதத்தை சேர்ந்தவங்களை புண்படுத்துற மாதிரியான காட்சிகளை நடிக்கிறத தவிர்த்துக்கணுன்ற குரல்கள் அப்ப எழுந்தது. இப்ப தொடர்ச்சியா இந்த படத்துலயும் ஓமன்ற சர்ச்சை வர்றதை பார்க்கும் பொழுது நீங்க சொன்ன அந்த திமுகவினுடைய எஜெண்டாவையே நடிகர் விஜயம் ஃபாலோ பண்றாரோன்ற ஒரு கேள்வி எழுது. இதைத்தானங்க நான் கடந்த 1.5 வருஷமா அவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் திமுகவுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம், அந்த இடத்துல முகம் வேற, இந்த இடத்துல முகம் வேற. பாடி ஃபுல்லா மார்பிங் பண்ண மாதிரி தான். ஒரு மினி திமுக தான் அவர். அந்த தலை இந்த உடலோட நினைய போகிறது. ஆமா, உடல் என்னமோ ஒரே மாதிரி தான், ஒரே உடல் தான். தலை மட்டும்தான் அங்கே வித்தியாசம், இங்கே வித்தியாசம். விஜய் என்ற முகம்தான் தலை அல்லது முகம்தான் வித்தியாசம். எதில் அவர் திமுகவோட கொள்கையிலேருந்து வேறுபட்டிருக்காருன்னு சொல்லுங்கள். நீட் தேர்வோ இல்லை மும்மொழி கொள்கையோ இல்லை எந்த கொள்கை. ரெண்டாவது, விஜய் என்ன கொள்கை இது வரைக்கும் சொல்லியிருக்காரு? திடீர்னு ஒரு நாள் திட்டம்னு சொல்லிட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை, அதுக்கப்புறம் ஒரு பைக்கு லட்சியம், கார் நிச்சயம். நான் கூட நிறைய இடத்துல இங்கே கூட பேசினேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கோடி பைக் எங்கெங்க உற்பத்தி ஆகுது இந்தியாவில், எங்கிருந்துங்க கொடுப்பீங்க? ஒரு இப்போ 20-30 லட்சம் பேர் இருப்பாங்க அரசு ஊழியர்கள். இதை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு ஒன்றுன்னா ஒரு 2-2.5 கோடி பேர் வேணும். இங்கே இந்த 20 லட்சம் பேரோ எவ்வளோ பேர் இருக்காங்களோ இவங்களுக்கே 4 மாசமா சம்பளம் கொடுக்கலங்கிறாங்க. 10 லட்சம் கோடி கடன் வந்ததுக்கு பிறகு, 5 லட்சம் கோடி இந்த ஆட்சியில் கடன் வாங்கின பிறகும் 4 மாசமா சம்பளம் கொடுக்க முடியல. நீங்கள் 5 மடங்கு 10 மடங்கு அரசு வேக்கன்சி எங்கே இருக்க போகுது? வேக்கன்சி வந்தாலும் சம்பளம் எப்படி கொடுப்பீங்க? வருமானம் எங்கேருந்து வரும்? நம்ம வாயில் வந்தது அறிவிக்கலாம், அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்மளை மாதிரி ஆட்கள், பொதுவான மீடியாக்கள் இல்லை எதிர்கட்சிகள்லாம், அதை மற்ற கட்சிகள்லாம் கேட்குறாங்க அப்படின்னோடனே என்ன பண்ணிட்டாரு? நாங்கள் இலவசமாக கொடுப்போம் என்று சொல்லவில்லை, அதற்கு ஏற்பாடு செய்வோம். ஏங்க, நான் சம்பாதிச்சு, நான் பைக் வாங்கிறதுக்கு, நான் படித்து, நான் அப்ளை பண்ணி கவர்மெண்ட்டில் உத்தியோகம் வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க?
நான் இப்போ தமிழ்நாடு அரசு வேலைக்கு போனோன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு போனோம். அதற்கு உண்டான ஏதோ ஒரு பரீட்சை பாஸ் பண்ணணும். இல்லை நான் வந்து பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா ஏதோ சம்பாதிக்கணும். அந்த வருமானத்தை பொறுத்து ஒரு பேங்க்குக்கு போனால் ஒரு வெஹிக்கிள் லோன் கொடுப்பான். இது தானே, இது என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய வருமானம். நான் என்னுடையன்னு சொல்வது வந்து ஒவ்வொரு குடிமகனுடைய. அப்படி வரும்பொழுது நாங்கள் ஏற்பாடு செய்வோம். என்ன ஏற்பாடு செய்வீர்கள்? ஒன்று இலவசமாக கொடுக்கணும். அவன் இல்லை நாங்கள் இப்படி சொல்லுங்கள், நாங்கள் வந்து வேலை வாய்ப்பை வந்து இப்படி இவ்வளவு தூரம் அதிகப்படுத்துவோம். எப்படி அதிகப்படுத்துவோம்னு சொல்லணும். இப்பொழுது இருக்கும் வேலை வாய்ப்பை 4 மடங்காக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. 2 மடங்காக ஆக்குற ஒரு 20% ஏற்றுறேன்னு சொன்னால் கூட எப்படி ஏற்றுவீங்க? அந்த திட்ட நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க, வரல, வந்து அது செய்ய முடியல. அரசியல்னு வந்தால் வந்து இப்போ திமுக கவலைப்பட்டாங்களான்னு 530 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. வந்தவுடனே முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான் சொன்னாங்க. இளம் விதவைகள்னு கனிமொழி அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். மூடிட்டாங்களா? வருஷத்துக்கு ஒரு 100 கடை மூடி இருந்தால் கூட ஒரு 500 கடை மூடி இருக்கலாம். அதே தான் தலைவர் விஜயம் ஃபாலோ பண்ண போறாரோ? அதை தான் சொல்றேன். வாக்குறுதியில அதையே ஃபாலோ பண்றது எல்லாமே அதுதான். அதனாலதான் ஒரு 5 ஐகான் போட்டுட்டாரு. நீங்க அந்த தாவேகாவை கூப்பிட்டு அந்த ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த மீடியால இருந்து பேட்டி காணும் போது எத்தனை தொகுதியில ஜெயிப்பாரு? ஒருத்தன் 267 தொகுதி, எத்தனை தொகுதியே தெரியல. ஒருத்தன் வந்து 30ங்கிறான், ஒருத்தன் 4 தொகுதியில ஜெயிப்பாருங்கிறான். 4 தொகுதியில் ஜெயிப்பா, ஆனா அவர் தான் சிஎம் ஆவாருங்கிறான். அப்புறம் அந்த 5 பேர் ஐகான்ல வந்து யாரை தெரியும்னு கேட்டா எனக்கு தளபதி மட்டும்தான் தெரியுங்கிறான். ஒருத்தன் பெரியார் படத்தை தொட்டுட்டு இவரை தெரியணும், அவர் பேர் என்னன்னு கேட்டா தெரியாதுங்களா. அம்பேத்கரை யாரும் தெரியல, அஞ்சலி அம்மையாரை யாரும் தெரியல, அம்பேத்கரையே யாரும் தெரியல, பெரியார் பேரே தெரியலங்கும் போது வேலுநாச்சியார் பேர்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது நான் சொல்வது என்னன்னா, இவங்களுடைய அந்த அரசியல் முதிர்ச்சி என்பது அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. சார், இறுதியான கேள்வி சார். ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி போவதற்கு காரணம் ஆளும் மாநில திமுக அரசனுடைய சூழ்ச்சியா, நடிகர் விஜயனுடைய அந்த கேர்லெஸ்னஸ் சொல்லப்படுற அந்த நீங்க சொன்னீங்க அந்த ஒரு விஷயமா, அல்லது மத்திய பாஜக அரசனுடைய மிரட்டலா? என்னை பொறுத்தவரை நான் என்றைக்குமே மிதவாதி, நான் தீவிரவாதி இல்லை. நீங்க 3 சொன்னீங்க, மிதவாதி, நடுநிலைவாதி. நடுவில் என்ன சொன்னீங்களே அதான் கரெக்டு. அவருடைய கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவு. சார், சென்சார் போர்டில் வந்து அதான் சொல்ல, நீதிமன்றம் மாதிரி இத்தனை நாளில் கொடுக்கணும்னு எதுவுமே கட்டாயம் இல்லை. ரெண்டாவது அவங்க சொல்றதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. நீங்கள் சொல்றதை நான் கட் பண்ணிட்டேன், அவங்க 1 வாரத்தில் தர்றேன்னு சொன்னாங்கன்றதை வச்சு படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியுமா? அதுதான் சொல்கிறேன். ஒன்றுமே செய்ய வேணாம். கையில் சென்சார் சர்டிஃபிகேட்டு வாங்கினதுக்கப்புறம் 650 தியேட்டர் நீங்கள் புக் பண்ண ரிலீஸ் டேட்டு பொங்கலுக்கா இல்லை பொங்கல் தாண்டியா அப்படியே முடிவு பண்ணியிருக்கணும். நான் 3 படத்துக்கு தயாரிப்பாளர்னு சொன்னேன். அது எதனாலன்னா, அதோ பெரிய உலகத்திலேயே இல்லாத அனுபவம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறேன். எல்லாருமே தயாரிப்பாளருங்கிறவங்க கையில் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்த பிறகு தான் ரிலீஸ் டேட்டை பற்றி திங்க் பண்ணுவான், தேட்டரை புக் பண்ணுவான். இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, விஜய் படம்னா தேட்டர் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவான், பார்க்கலாம், நான் ஒரு மாஸ் ஹீரோ. அது நீங்கள் வந்து அப்படியா இருந்தால் தலைவா படத்துக்கு கூட தான் சிக்கல் வந்தது, மாஸ்டர் படத்துக்கு வந்தது, போக்கிரி படத்துக்கு இவருக்கு வந்தது. அப்போல்லாம் வேற வேற முதலமைச்சர்கள் இருந்தாங்க, நம்ம பெயருக்குள்ளே போக வேண்டாம். வேற வேற முதலமைச்சர்கள் இருந்தாங்க, வேற வேற ஆட்சிகள் இருந்தது. அப்போது ஒரு படத்துக்கு சிக்கல் வருவது என்பது ஏதோ சில காரணங்கள், நீங்கள் ஒரு நினச்சி எடுப்பீங்க, சென்சார் போர்டில் இருக்கிறவங்க அது வேறு விதமாக எடுப்பாங்க. அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கையில் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணணுமா? நீங்கள் ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்சார் போர்டு வந்து பேக்வேர்டில் வந்து ரீவைண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் கோர்ட்டாக தானே கேட்டுச்சு. இது நான் கேட்கல, சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு. நீதிபதி கேட்டார், நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்சார் போர்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன நியாயம்னு கேட்டாங்க. புரியுது சார், புரியுது. இவ்வளவு பட்டும் திருந்திலே குரு அப்படின்ற மாதிரி இவ்வளவு சிக்கல்களை சந்திச்சும், இவ்வளவு படங்கள்ல இவ்வளவு சிக்கல்களை சந்திச்சும் அவர் வந்து இந்த முறையும் வந்து கோட்டை விட்டு இருக்காரு அப்படின்னு தான் வந்து ஒரு குற்றச்சாட்டு. கரூரில் எந்த வந்து காம்ப்ளசன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க. என்ன பண்ணிட முடியும்,
எனக்கு மீறி தான், எனக்கு எவ்வளோ கூட்டம் வருது பத்தியா அப்படிங்கிற அந்த ஒரு, அதை கர்வம் என்று சொல்வதா ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்று எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. எந்த அந்த காரணம் கவனக்குறைவு, அந்த 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 போக்கு, அந்த எண்ணப்போக்கு அந்த 41 உயிர்களை பலி வாங்கியதோ, ஜனநாயகன் படம் இன்று பலிகடாவாகி நிற்பதற்கு காரணம், இதில் நீங்கள் திமுக காரங்க செஞ்சிட்டாங்க, இவங்க செஞ்சிட்டாங்க, அதெல்லாம் யூகங்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி விஜய் தான் முதல் காரணம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.